சுந்தரானந்த சித்த சுவாமியே போற்றி. சித்தரை நம்ம தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு 3 முறைகள் இருக்கு. ஒரு முறை என்னன்னா, அவங்களுடைய எழுதின பாடல் வழியா நம்ம தொடர்பு கொள்ளலாம். இன்னைக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை நான் வச்சுட்டு நைட்டு அந்த சித்தரை வேண்டிட்டு நான் தூங்கிட்டேன்னா, அடுத்த நாள் ஏதாவது ஒரு பாடல், சித்தர் பாடல் என் கண் முன்னாடி தென்பட்டு அந்த பிரச்சனைக்கு உரியான விடையா அது இருக்கும். அந்த பாடலை நம்ம படிச்சு நமக்கு புரியணும் அப்படின்னா, புரியும் போது நான் ஒரு பிரச்சனைக்குரிய இதை வேண்டியிருப்பேன். அந்த பிரச்சனைக்குரியது தான் இந்த பாடல் வழியா அவர் சொல்லியிருப்பாரு. இது ஒரு ரீதி. இன்னொரு ரீதி என்னன்னா, கனவு நிலையில சொல்லுவார். நான் இவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன். நீங்க எப்படி இந்த துரிய தியான நிலையில போனீங்க? 280 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? அப்படின்றத நான் ஒரு நாள் வச்சிருந்தேன். வச்சிருந்துட்டு போயிட்டு ஒரு நாள் கழிச்சு எனக்கு அன்னைக்கு நைட்டு கனவு. அதாவது இந்த சுளுத்தி நிலைன்ற ஒரு இடத்துல எனக்கு ஒரு கனவு வருது. எனக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் அந்த கனவு. அவர் தத்ரூபமா எனக்கு காமிக்கிறாரு. எப்படி இந்த துரிய நிலை சமாதி, சித்தர் சமாதியை நான் அடைந்தேன் அப்படின்றத காமிக்கிறாரு. அதாவது சுற்றி ஒரு 10 பேர்கள் இருக்காங்க. 10 பேர்கள் இருக்கப்பவே இவர் ஒரு இந்த இடத்துல கீழே ஒரு 6 அடிக்கு கீழே ஒரு பள்ளம் மாதிரி இருக்கு. அதுல தியான நிலையில இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் கீழே போய் உட்காந்துடுறாரு. அவரை ஒரு பெரிய பட்டியக்கல் மாதிரி சுற்றி இருக்கவங்க எல்லாமே அதை எடுத்து மூடிடுறாங்க. மூடிட்டு மறுபடியும் திறந்து பார்க்குறாங்க. அவர் உயிரோடு தான் இருக்காரு. மறுபடியும் நான் இந்த தடவை முழுமையாக துரிய நிலைக்கு நான் போகிறேன் அப்படின்றத இவர் சொல்கிறாரு அவங்ககிட்ட. இந்த தடவை நான் மறுபடியும் வெளியே வரமாட்டேன். ஸோ என்னை மறுபடியும் எழுப்பாதீங்க, நான் உயிரோடு தான் இருப்பேன், தியான நிலையில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு மறுபடியும் பின் வழியாக இவர் உள்ளே போகிறாரு. உள்ளே போய் உட்காந்துடுறாரு. அதனால தான் நாராயண சித்தர் அவருக்கு முன்னாடியும் முகம் இருக்கும். அதே நேரத்தில் பின்னாடியும் அவருக்கு ஒரு முகம் இருக்கும். அதை நான் காமிக்கிறேன். இப்படி இவர் துரிய நிலையில் இங்கே தியான நிலையில் இருக்காரு. இந்த தியான நிலையில் நான் வேண்டுனது ஃபுல்லாமே சித்தர்கள் எப்படி உருவாகினாங்க, அவங்களுடைய வரலாறு என்ன அப்படின்றத நான் கேட்குறேன். அவர் எனக்கு சுப்பிரமணியர் ஞானம் அப்படின்ற ஒரு பாடல் மூலியமாக சித்தர்களுடைய வரலாறை சொல்கிறாரு. சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர் உலகம் தோன்றிடுச்சு அப்படின்றத சுப்பிரமணியர் ஞானம் பாடல் மூலியமா சொல்றாரு. அதுக்கப்புறம் அகஸ்தியரை பத்தி எனக்கு விவரிக்கிறாரு. அதுக்கப்புறம் எனக்கு குருவா திருமூலரையும் காலங்கிநாதரையும் எனக்கு கொடுக்குறாங்க. இந்த காலங்கிநாதர் பாட்டு மூலியமாகவும், காலங்கிநாதர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் என்னுடைய நட்சத்திரத்துல பிறந்தவர் தான் காலங்கிநாதர். அவரை கொடுக்குறாரு. அவர் இந்த மாதிரி எனக்கு ஒரு காலங்கிநாதர் யாரு, அவர் எதுக்கு நீங்க எனக்கு அறிமுகப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் என்னுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர். ஸோ அவரை நம்ம கெட்டியா பிடிக்கும் போது உனக்கான நிலை யோகமா இருக்கட்டும், எல்லாமே முழுமையா கிடைச்சிரும் அப்படின்றத எனக்கு கனவுல சொல்றாரு. அதை நான் பின்பற்றி முருகன் சுப்பிரமணியரையும் காகபுஜண்டரையும், அதுக்கப்புறம் திருமூலர், அகஸ்தியர், காலங்கிநாதர் இவங்கள ஃபுல்லாமே எனக்கு வழிகாட்டுறாரு, போகரையும் உட்பட. அப்படி அகஸ்தியரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்ட்டு இவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கும்போது சுப்பிரமணியர் ஞானம் மூலியமாக விளக்குறாரு. அகஸ்தியர் ஒரு வட மாநிலத்தை சேர்ந்தவர் தான் அகஸ்தியர். வட மாநிலத்திலேயே பெரிய மகா முனிவர் அப்படின்ற பட்டத்தை வாங்கியிருக்காரு. இருந்தாலும் அவருக்கு போதுமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. மிகப்பெரிய தொழில்நுட்பமான சாகா நிலையை எப்படி அடையலாம் அப்படின்றத விசாரிக்கிறாரு. தென் தேசத்துல முருகர்னு ஒருத்தவர் இருக்காரு. அவர் சாகா நிலை அடைந்தவர் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அவர் முருகனை பார்க்குறாரு நேருக்கு நேராக. முருகனை பார்த்து எனக்கு சாகா நிலையை அடைய நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்றத அவர் வணங்கி கேட்டுக்கிறாரு. முருகனும் அதை ஏற்றுக்கிட்டு அகத்தியருக்கு மனித உடலானது 3 தேகத்தை கொண்டது, சூலம், சூக்குமம், காரண தேகத்தை கொண்டது. 3 தேகத்தில் உள்ள நோய், பிணி, கண்மம் 3ஐயும் அகற்றி தான் நான் இந்த சாகா இரவா நிலையை அடைந்தேன் அப்படின்றத அவருக்கு ரொம்ப பொறுமையாகவும் எளிமையாகவும் விளக்குறாரு. இந்த 3 தேகத்துக்கும் உண்டான நோய்களை தீர்க்கணும் அப்படின்னா மூலிகைகளாகவும் பாசனங்களாகவும் உப்பாகவும் நீ உட்கொள்ளணும்.
அது போக வந்து அஷ்டாங்க யோகமும் வந்து செய்யணும் அப்படின்றாரு. அதை பணிந்து வந்து அகஸ்தியர் வந்து அஷ்டாங்க யோகத்தில் வந்து செயல்பட்டு அவர் வந்து ஃபுல்லாக முழுமையாக வந்து அந்த அஷ்டாங்க யோகம் முருகன் பண்ண அஷ்டாங்க யோகத்தை வந்து கற்றுக்கிறாரு அகத்தியர் முழுமையாக. தமிழ் இலக்கியங்களில் வந்து அகத்தியர் வந்து நிறையா நூல்களை வந்து எழுதுறாரு. நம்மளுடைய முதல் சங்க காலம்ல இருந்து இப்போ வந்து 5ஆம் சங்க காலம் இருக்கு. அப்போது வந்து தமிழ் நூல் எழுதினவர் அப்படின்னா முருகன்னா வந்து தமிழ் நூலை எழுதினார். அதுக்கப்புறம் வந்து அகஸ்தியர் வந்து தமிழ் இலக்கியத்தை எழுதினாரு. அதுக்கப்புறம் தான் வந்து தொல்காப்பியர் வந்து தமிழ் இலக்கியத்தை வந்து எழுதுறாரு. இங்க எனக்குள்ள வந்து கொஞ்சம் சவுண்டு நாய்ஸ் அதிகமாக இருக்கு. இருந்தாலும் நான் வந்து என்ன விஷயம்ன்றதை நான் ரொம்ப எளிமையாக வந்து சொல்லி முடிச்சிடறேன். அப்படி வந்து அகத்தியர் வந்து தமிழ் இலக்கியம் வந்து முருகன்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாரு. கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து இங்கேயே அகத்தியர் வந்து சுமார் 16 லட்சம் பாடல்களை வந்து அகத்தியர் வந்து தொகுக்கிறார். இந்த 14 லட்சம் பாடல்களையும் அகத்தியர் 12,000ட்டு இந்த 16 லட்சம் பாடலையும் வந்து சுருக்கிறாரு. அந்த 12,000 பாடலையுமே வந்து அகத்தியர் பஞ்சகாவியம் அப்படின்னு சொல்லி 5,000 பாடல்களாக வந்து சுருக்குறாங்க. அந்த 5,000 பாடல் சுருக்கினதையுமே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தொகுப்பு நூலாக கொடுக்குறாரு சுருக்கி. அகத்தியர் சௌமிய சாகரம் அப்படின்னு சொல்லிட்டு 1200 பாடல்களாக வந்து கொடுக்குறாரு. அதையுமே வந்து அகத்தியர் சுருக்கி அகத்தியர் சூத்திரம்னு சொல்லி 500 பாடல்களாக வந்து எழுதுறாரு. இன்னமும் அந்த 500 பாடல்களையுமே வந்து சுருக்கி அகத்தியர் ஞானம் 30 அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. இந்த அகத்தியர் ஞானம் 30 விரிவு தான் வந்து அவர் வந்து 16 லட்சம் பாடல்களை வந்து எழுதினது. அது போக அகத்தியர் வந்து வைத்தியம், முப்பு, அகத்தியர் கண்மகாண்டம்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்காரு. அகத்தியர் தீட்சா விதி அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி பல நூட்களை வந்து எழுதியிருக்காரு. அதில் வந்து நம்ம எடுத்துக்கிட்ட பாடல் அப்படின்னா அகத்தியர் சௌமிய சாகிரம் அப்படின்னு சொல்லி இருக்க நூலையும் அகத்தியர் தீட்சா விதி அப்படின்ற நூலையுமே வந்து எனக்கு ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அகத்தியர் சௌமிய சாகிரம்ன்ற நூலில் தான் வந்து இந்த 6 சக்கரங்களும் எப்படி இயங்கும் அப்படின்றத சொல்கிறாரு. மனிதனுடைய சுவாசத்தை வந்து அகத்தியர் கணக்கிட்டு சொல்கிறாரு. அதாவது மனிதர்களோட சுவாசமானது வந்து 21,600 சுவாசம் ஒரு நாளைக்கு சுவாசிக்கணும். ஆனால் மனிதர்கள் வந்து 14,400 சுவாசம் தான் சுவாசிக்கிறாங்க. மீதி இருக்க 7,000 சுவாசம் வந்து வீணாக போகுது. இதுதான் மனிதர் வந்து சாகிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 7,200 சுவாசத்தை வந்து அஷ்டாங்க யோகம் மூலியமாக வந்து நம்ம வந்து மீட்டெடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாரு. இதனால வந்து மனிதனுடைய வாழ்நாள் அளவுன்றது வந்து 120 ஆண்டுகளாக வந்து ஆகுது. அகத்தியர் சௌமிய சாகரமில் வந்து பாடலில் 587, 88, 89ன்ற பாடலில் ஃபுல்லாமே இந்த யோகத்தை வந்து எல்லாருமே வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆதாரத்திலையும் எவ்வளோ சுவாசம் அடங்கியிருக்குன்றதையுமே வந்து இந்த சௌமிய சாகரம்ன்ற நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதாவது நம்மளுடைய மூலாதாரமானது வந்து 3,600 சுவாசமும், மற்ற இருக்க சக்கரங்கள் ஃபுல்லாமே வந்து 3,000 சுவாசமும், அதாவது மூலாதாரம் 3,600 சுவாசமும், சுவாதிஷ்டானம் வந்து 3,000 சுவாசமும், மணிப்பூரகம் வந்து 3,000 சுவாசமும், அநாகதம் 3,000 சுவாசமும், விசுத்திய 3,000 சுவாசமும், ஐன்யா 3,000 சுவாசமும், சகஸ்கர தலம் வந்து 3,000 சுவாசமும், ஆக மொத்தம் 21,600 சுவாசம் வந்து மனிதர்கள் வந்து உட்கொள்ளணும் அப்படின்றாங்க. இதை வந்து சித்தர்கள் பரிபாஷையாக வந்து மாத்திரைகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதை வந்து அஷ்டாங்க யோகம் மூலியமாக வந்து அவங்க வந்து ஒவ்வொரு படிநிலைகளாக அடைந்தாங்க. அஷ்டாங்க யோகம் அப்படின்னா வந்து 8 படிநிலைகள் இருக்குது. முதல் 2 படிநிலைகள் வந்து இயமம், நியமம், அதுக்கப்புறம் வந்து ஆசனம், அதுக்கப்புறம் வந்து பிரணயாமா, அதுக்கப்புறம் வந்து பிரத்யாகாரம், அதுக்கப்புறம் வந்து தாரணை, அதுக்கப்புறம் வந்து தியானம், தியானத்துக்கு அப்புறம் தான் வந்து சமாதி. இதில் வந்து நம்மளுடைய நாராயண சித்தர் அவர்கள் வந்து தியான நிலையில், அதாவது துரிய தியான நிலையில் வந்து அடைந்திருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி முருகன் வந்து அகத்தியருக்கு வந்து தசதீட்சைகளை வந்து கொடுக்குறாரு. அகத்தியருடைய ஸ்தூல தேகம், சூக்கும தேகம், காரண தேகம் 3க்குமே தனித்தனியாக வந்து மூலிகைகளையும் கொடுக்குறாரு. அந்த மூலிகையில் பாசானங்கள், முப்பு இதை ஃபுல்லாமே உட்கொண்டு தான் வந்து அகத்தியர் ஒளிவுடல் பெற்றார். அது மட்டும் இல்லாமல் எல்லா சித்தர்களும், திருமூலராக இருக்கட்டும், யுகிமுனியாக இருக்கட்டும், அகஸ்தியராக இருக்கட்டும், போகராக இருக்கட்டும், இவங்க ஃபுல்லாமே வந்து ஒரு யோகத்தை வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா மூலாதாரத்திலேருந்து தான் வந்து ஆரம்பிக்கணும். மற்றபடி புருவ மத்தியாக இருக்கட்டும், தலைக்கு மேலே பார்க்குறது, இந்த இடத்துல இருந்துலாம் ஆரம்பிக்கக்கூடாது. மூலாதாரம் தான் வந்து ஒரு யோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு மிக சிறந்தது அப்படின்றத அவங்களுடைய பாடலில் சொல்லியிருக்காங்க. ஏன் போகருக்கு வந்து துரிய தியான நிலையில் காகபுஜண்டர் வந்து
மூலாதாரத்தில் இருந்து தான் வந்து நீங்கள் வந்து தியான நிலையை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றத அருள் இருக்காரு. அதை வந்து போகர் வந்து 7000ன்ற நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அகத்தியர் அனைத்து சித்தர்களும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த யோகம் இந்த யோகம் என்று தேடி செல்லாதே, அஷ்டாங்க யோகத்தை வந்து நீ பண்ணாதான் வந்து யோகத்தில் வந்து முழுமைப்படவாய் சித்தி நிலை கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அகத்தியர் வந்து ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு வந்து 21,600 சுவாசம் தான் சுவாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து திருமூலர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, எனர்ஜி அதாவது சக்தி ஓட்டம் அளவாகவும் அதுக்கப்புறம் நம்ம சுவாசிக்கக்கூடிய அகலமாகவும் வந்து திருமூலர் வந்து சொல்கிறாரு. அதாவது ஒரு மனிதன் வந்து 12 அங்குலம் அதாவது 12 விரல்கட்டை சுவாசம் அவன் வந்து முழுமையாக சுவாசிக்கணும். 12 அங்குலம் சுவாசம் வந்து உள்ளே இழுக்கணும், 12 அங்குலம் சுவாசம் வந்து வெளியே விடணும். அப்படின்னா தான் மனிதன் வந்து இரவா நிலையை வந்து அடைவான் அப்படின்றாரு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் ஃபுல்லாமே 12 அங்குலம் சுவாசம் சுவாசிக்கலை, வெறும் 7லேருந்து 8 சுவாசம் தான் இவ்வளோ அகலம் 12 அங்குலம் அகலம் வந்து சுவாசத்தை உள்ளே வைக்கணும் வெளியே விடணும்னு சொல்கிறாரு. சக்தி நிலையாகவுமே சொல்கிறாரு திருமூலர். சக்தி நிலை அப்படின்னா ஒருத்தவங்க வந்து 96 சக்தி சுவாசம் வந்து சுவாசிக்கணும். ஆனால் வந்து மனிதர்கள் வந்து சுவாசம் வந்து 72 நிலையை தான் சுவாசிக்கிறாங்க. அதை எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, பின்கலையான சூரிய நாடியில் வந்து எனக்குள்ளே வந்து கொஞ்சம் சவுண்டு நாய்ஸ் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நான் வந்து என்ன விஷயம்ன்றதை நான் ரொம்ப எளிமையாக வந்து சொல்லி முடிச்சிடுறேன்.